கருட பஞ்சமி இது தாயின் மீதும் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் மீதும் கொண்ட பாசம் பற்றிய புராணம். பிரம்மதேவர் மகன் காஷ்யப முனிவர். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பெயர் இக்தரு. இவர் நாகர்களை குழந்தையாக பெற்றார். 2வது மனைவியின் பெயர் வினதை, கருடர்களின் தாயார். தன் தாயை இக்தரு அடிமை போல் நடத்தியதால் அவரிடமிருந்து மீட்க இக்தரு கூறியபடி அமிர்த கலசத்தை திருடச் சென்றபோது இந்திரனுடன் திருமாலுடனும் சண்டை ஏற்பட திருமால் கருடனின் தாய்ப்பாசத்தை எண்ணி அவரை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டதால் கருடர் பெரிய திருவடி ஆனார். எனவேதான் கருடனை தரிசனம் செய்வது அவ்வளவு பாக்கியமாகும். எனவே வளர்பிறையின் 5வது நாளான பஞ்சமி திதியில் கருடனை வழிபட நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிள்ளை தாய் சொல் கேட்டு நல்ல முறையில் ஒழுக்கமாகவும் வளர்வார்கள் என்பதும் உடன் பிறந்தவர்கள் நலனுக்காகவும் கருட பஞ்சமி வழிபாடு செய்யப்படுகிறது. எனவே வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி அதிகாலை கருட பஞ்சமி தினமாகும். அன்றைய தினம் அதிகாலை 1:23 மணி முதல் மறுநாள் அதிகாலை 2:29 மணி வரை பஞ்சமி திதியாகும். காலையில் குளித்துவிட்டு வழிபடும் முறை: வீட்டில் கருட பகவான் சிலை இருந்தால் மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது கருடனை வைத்து வணங்கலாம். இல்லையெனில் பெருமாள் படத்தை வைத்து துளசியை மாலையாகவோ அல்லது சிறிதளவு துளசியை வைத்தும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். அல்லது காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லியும் வழிபடலாம். வீட்டின் வெளியே வந்து வானத்தை நோக்கி பெருமாளையும் கருடனையும் மனதில் நினைத்து 3 முறை கைகூப்பி வழிபடலாம். இதனால் கவலையெல்லாம் பறந்தோடி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.